எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார். கிருஷ்ணகுமார், என்ன விவரம்? லாவண்யா, தமிழக மீனவர்கள் தமிழக எல்லைக்குள் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினால் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்ததாக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இதே போல இலங்கை மீனவர்கள் மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஆகியோரும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் வேல்முருகன் என்பவரது படகில் நேற்று இரவு மீன்பிடிக்கிறதுக்காக சென்றுள்ளார்கள். அந்த படகில் வேல்முருகன் மற்றும் பாலசுப்ரமணியன், கார்த்தி, அருண்குமார், மாதவன், முருகன் ஆகிய 6 பேர் மீன்பிடிக்க சென்றுள்ளார்கள். இந்த படகு இன்று அதிகாலை 4 மணி அளவில் காரைக்காலுக்கு தென்கிழக்கே 44 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அந்த மீனவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இதில் இந்த மீனவர்கள் 6 பேரும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாயினார்கள். அந்த மீனவர்களை தாக்கியது மட்டுமில்லாமல் அவர்கள் படகில் இருந்த இபிஎஸ் கருவி மற்றும் தூண்டில், பேட்டரி ஆகியவற்றையும் இலங்கை கடற்படையாக எடுத்து சென்றார்கள். இதையடுத்து தாக்கப்பட்ட மீனவர்கள் இன்று மாலை 3 மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வந்தடைந்தார்கள். அங்கு தரங்கம்பாடியில் அவர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் பொறையாறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருகிறார்கள். அவர்களை மீனவத்துறை இணை இயக்குநர் இளம் வழுதி சந்தித்து குறைகளை கேட்டு அறிந்து வருகிறார். லாவண்யா. கிருஷ்ணகுமார், இந்த தாக்குதலில் எத்தனை மீனவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய நிலை தற்போது எப்படி இருக்கிறது கிருஷ்ணகுமார்? லாவண்யா, இந்த தாக்குதலில் மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்களுமே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான படகு. இந்த படகில் சென்ற பாலசுப்ரமணியன், கார்த்தி உள்ளிட்ட அந்த 6 பேருமே முதுகு, வயிறு, நெஞ்சு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடுமையான தாக்குதல் உள்ளாகிட்டார்கள். இதையடுத்து அவர்கள் மிகுந்த காயங்களுக்கிடையே தற்போது தமிழகம் வந்து சென்றுள்ளார்கள். லாவண்யா, மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.